ஒண்ணுமே வாங்கல நாங்க. ஆனா பில்ல பாருங்க, எல்லாம் இவ தான் வாங்கினா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா. மகா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கா. முன்னாடிலாம் பேப்பரில் வரைஞ்சி தூக்கி போட்டுருவாங்க மேடம். இப்போ ட்ராயிங் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டு வாங்கி கொடுத்துட்டேன். அதில் வர மகா நான் எல்லாருக்கும் காமிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனேயும் குழந்தை கான்ஷியஸாக அதில் வரைஞ்சி வைக்கிறா. கொஞ்சம் படம் வந்ததுக்கப்புறம் நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. மாமா ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. மகாக்கு நான் சொல்லி கொடுத்து படிச்சியும் முடிச்சிட்டோம். சரி ஓகே, செப்டம்பர் மந்த் வந்துருச்சு, அதுக்கு கிராசரி வாங்கணும். சரி ஓகே ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் போக கிளம்பிட்டோம். மாமா வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எங்களுக்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் கருப்பட்டியிலேருந்து பணியாரமும். இப்போ நாங்கள் வந்து கடைக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போது ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டோம். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வெளியில் போயிட்டு வந்தால் நமக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் இல்லையா, அதனால் எக்ஸைட்டடாக நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே இருக்கு அம்மா? என்னங்க எங்கடி? எனக்கு எப்பயுமே காரில் போகிறத விட பைக்கில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். கடையை ரீச் பண்ணிட்டோம். எப்பயுமே பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேருந்து போகும்போது மளிகை ஜாமான் லிஸ்ட்டு எழுதி எடுத்துகிட்டு போயிடுவேன், என்ன இருக்குது இல்லைன்றதை பார்த்து. இல்லைன்னா நம்ம மறந்துடுவோம். லிஸ்ட்டு வச்சு ஒரு பொருளாக பார்த்து நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். கடையில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அவ்வளோவா கூட்டம் இல்லை, அதனால் எங்களுக்கு ஷாப்பிங்க்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. நாங்கள் எப்பயுமே எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வாங்குவோம். இங்கே எல்லாமே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அம்மன் சூப்பர் ஸ்டோர்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் எங்களுக்கு நியர்பை இருக்குது, அங்கே தான் வாங்குவோம். மகா ஒரு பக்கம் தனியாக அவளுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஷாப்பிங்கை முடிச்சுட்டு பில் போட கொடுத்துட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பார்க் இருக்கும். எப்பயுமே மகா வந்து அங்கே வந்து விளையாடுவா. நானும் மகாவும் விளையாட போயிட்டோம். மாமா வந்து பில் போட்டுட்ருக்காங்க. ப்ளே பார்க்கில் மகா விளையாடும் போதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஆசையாக இருக்கும். நானும் வந்து அங்கேருந்து ஊஞ்சலில் விளையாண்டேன். குழந்தைங்களாகவே இருந்திருக்கலாம், எந்த கவலையும் இல்லாமல், பில்லை பற்றி கவலை இல்லாமல். இப்போ மனசுக்குள்ளே பில் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும் இல்லையா? உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம என்னதான் பார்த்து எடுத்தாலும் பில்லை பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு ஷாக்கிங்காக தானே இருக்கும். அங்கேயே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜிகர்தண்டா அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. இந்த கடை எல்லா ஊர்லேயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபேமஸ் ஜிகர்தண்டா இது வந்து நல்லாயிருக்கும். பர்டிகுலர்லி நான் வந்து எல்லா ஊர்லேயும் பழனியில் ஒரு தடவை குடித்தேன், சென்னையில் அண்ட் போகிற வழியில் ஹைவேஸில் குடிச்சிருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஆளுக்கு ஒரு ஜிகர்தண்டாவை ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நைட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் மாவல்ல. போகும்போதே நாங்கள் கொத்து பரோட்டாவும் வாங்கிட்டு போயிட்டோம். பரோட்டா அன்ஹெல்தின்னு சொல்லுவாங்க, என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவோம், ஆனால் குறைச்சிக்கோங்க. பர்டிகுலரி மாமாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் கிடச்சதுக்கு நான் பிளஸ்டு, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ ஜிகர்தண்டாவை நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். மளிகை ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. சரி ஓகே, நாளைக்கு காலையில் மகாவை ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு இதெல்லாம் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். நான் எப்படி எடுத்து வைக்கிறேன்றதை கூட நான் முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். பரோட்டா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தேன். பரோட்டாவை நான் வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்டேன். மாமா வந்து பார்த்திங்கன்னா கிண்டர் ஜாய் மகாவும் மாமாவும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. 2 பேரும் அதை எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே வாங்கல நாங்க. ஆனா பில்ல பாருங்க, எல்லாம் இவ தான் வாங்கினா. பாராதிவியா அவன் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடவே மாட்டானாம். அவங்க மிஸ்டர் சொல்லிட்டு வரணும். ஏன் அப்புறம் சாப்பிடாம வந்து பாக்குறா? சாப்பிடணுமாகா? மாமா வந்து எப்பயுமே இப்படி தான். மாமாவை கம்ப்ளைண்ட் பண்ணுமா, மாமா எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா. நான் 2 குழந்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இவங்களோட பஞ்சாயத்தே ஒரு தனி பஞ்சாயத்து தாங்க. எங்கே போயிட்டு வந்தாலும் ஃபைட் பண்ணிட்டு வருவாங்க. நாங்கள் எப்பயுமே ஷாப்பிங் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பில்லை பார்த்துட்டு நான் வாங்கலை, நீ வாங்கலை, நீ தான் வாங்கினேன், மகா தான் வாங்கினா, இல்லை நான் தான் வாங்கினேன், மாமா வாங்கினேன்னு சொல்லி சும்மா கலாய்ச்சிட்டு இருப்போம். நீங்கள் எப்படின்னு எனக்கு சொல்லுங்க.
வந்து ஹிந்தியில பாட்டுலாம் சொல்லி கொடுப்பாங்க. வாங்கலாமா? கேட்கலாம். हमें छुआ पकड़ लिया, राजों से जकड़ लिया, रोनी रोनी रोटी कुड़ड़ी, जाने मुझको टाटा. Bye friends. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.